மாரியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு சோதில் நாயக்கனூர் கிராமத்தார் சார்பாக இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பார்ப்பதற்கு சைனா மாதிரி இருப்பார். சைனா முருகன் என் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சி அருகில் உள்ள பூசணக்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்து வந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி பக்கத்தில் உள்ள சுள்ளங்குடியை சேர்ந்த சுபாஸ்ரீ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்க நாரதரை நம்மெல்லாம் பாராட்டலாம். நாட்டிலே ஒருவனுக்கு ஒருவன் விட்டு கொடுப்பதில்லை. சமீபத்திலே வள்ளிதர்மன் நாடகத்திலே நாரதர வேஷம் போட்டு சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கார் எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிற்பியோட நான் அதிக நாடகம் ஆடி இருக்கேன். ஆனா முத்துச்சிற்பிக்கும் இன்னைக்கு வந்திருக்கின்ற இந்த நாரதருக்குத்தான் விஜய் டிவில வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க அந்த நாரதர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முத்துச்சிற்பிக்காக இவருடைய வாய்ப்பை விட்டு கொடுத்தார். எப்படி விட்டு கொடுத்தேன்? 2 பேரும் தான் மாட்டுத்தாவணிக்கு பசியார போனது. முத்துச்சிற்பி மெட்ராஸ் வண்டியில் ஏறி போயிட்டாரு. நீ முண்டை தூக்கத்தில் தூத்துக்குடி போயிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கரில் போய் பாடுறது உப்பு பாக்கெட்டு போட்டேன். என் அன்பு தம்பி மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் செவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரவம்பட்டியை சேர்ந்த கொளஞ்சாப்பட்டி மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து சரியா தம்பி 6 மணிய கலையரசு வருது. சிறு பிஞ்சு 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது படித்த படிப்புக்கு என் தம்பி ஏதாவது ஒரு வேலை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று என்னைய வேலை பார்க்கிறான் என்றால் அது காரணம் இக்கலையில் உள்ள பேரு மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஐயா நான் பெரியால நீ பெரியால நாடக கலையில் யாருமே கிடையாது. என் தம்பி மணிகண்டனுக்கு ஒரு வாசிப்பு திறமை இருக்கு, அவனுக்கு ஒரு குரல் வளம் இருக்கு. அவன் தான் எம்கேஆர் தான். என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் பாடியா தங்க. மணி கோயில் இசைக்குதேடி என் மனமெங்கும் மயங்குதேடி. மணி கோயில் இசைக்குதேடி என் மனமெங்கும் மயங்குதேடி. சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்கி ஒளித்தானே இடம் காத்தே கைகள் வீசவா இடம் வீடும் கதைகள் பேசவா. மணி கோயில் இசைக்குதடி என் மனமெங்கு மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி. கட்டளைக்கு தோட்டம் கண்டால் கண்டன் மகள் நானுமா. சிட்டு விலை சேதி சொன்னால் அந்த சுகம் தேனுமா. வட்டு விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ. சட்டதித்தும் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகும். ஊர்காலம் போகும் காதால மேகம் பூக்கோலம் தூவும் இதம் காத்தே கைகள் வீசவா இதம் வேடும் கதைகள் பேசவா. மணி குயில் இசைக்குதடி மனமெங்கும் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி.
சூப்பர் சூப்பர். ஆனா அந்த திரைப்படத்துல கூட எத்தனை பேர் இதை இசையமைக்க பாடுபட்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு ஹார்மோனியம் ஒரு மிருதங்கம் ஆல்ரவுண்ட் தாளத்தை வச்சு அந்த பாடலை பாடக்கூடிய கலைஞனே நாடக கலைஞன் தான். வாழ்த்துக்கள் சிங்கம். நன்றி வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான். கொடையிலே குமரன் அடமலியிலே அமரன். என் அன்புத்தன் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் திறமையானவரா இருக்கணும். திறமையா இருந்தா மட்டும் பத்தாது, அவர் ஒரு ராசியான நல்ல இதயமா இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருடைய ஆசிரியர் பெருந்தகை அன்பு சித்தப்பு, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுளம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது மிச்சத்தை வீட்டில் போய் அடிச்சுக்கிறோம்டா. இடியப்பம் கிடையாது, இப்போ ஊதுவத்தி. பலவாத்திய மன்னன். இந்த பலவாத்தியம் என்றாலே சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியல. பல சாமான வச்சு அடிக்கிறதே பலவாத்தியம். தம்பி நீங்க வர வர என்ன தம்பி கோட்டை ஒரு கணேசன் மாட்டு வண்டி பத்துற மாதிரி உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. என் அன்பு தம்பி பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய திலகம். அவனுக்கென்று ஒரு வாத்தியம், அவனுக்கென்று அன்றன்று தலையில எழுதின அந்த கலைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி. சத்யா உனக்கு ஆடியன்ஸ் கிடையாது, உனக்கு அவன் தான் எதிரி. அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிங்க தங்கம்.
அருமையான அடி தம்பி. உங்க சொந்த அடியா வாடகை அடியா? அருமையான அடி. இதுக்கு மேல அடிக்கணும்னா பின்னாடி போய் காட்டுல போய் அடி. அருமையான அடி தம்பி. அந்த ரவுண்டா இருக்குல்ல, அந்த கீசரி மேசரி, அது இல்ல முண்டை, அது மாவு செலிக்கிறது, அதர்றா நீர்மலை அடி. தம்பி ஒரு சின்ன விஷயம், கோச்சுக்கிற கூடாது, முக்கியமான மேட்ரு. ஒருத்தவங்க தீச்சட்டி எடுக்கிறாங்க, எடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 1,00,000 ரூபா சம்பளம், 1 லட்சம் வெளிநாட்டு புல்லு சரக்கு ஒன்று, செய்தி வீடுலாம் கிடையாது, கிங்ஸ் 3 பாக்கெட்டு. உனக்கு வந்து பிஎன்டபிள்யூ கார்ல தான் நீங்களே இறங்குறீங்க. அப்படியா? அந்த தீச்சட்டிக்கு எப்படி அடிப்பீங்க? படிச்சிருமா? தம்பி தீச்சட்டியை கோயில செலுத்துறதா நீ வீட்டுக்குள்ளேயே செலுத்துறதா? பாத்தியா, காசுக்கு பொழந்துட்டான்டா, சூப்பரா. இப்போ ஒரு தீச்சட்டி எடுக்கிறார். ஆமா பாவம், பால் மாடு வச்சிருக்கு, 3000 ரூபாய் சம்பளம். சீம்பால் வேணா 1 லிட்டர் வாங்கிட்டு போகலாம், அதுக்கு மேல வேணும்னா மாட்டு மடு வேணா சூம்பலாம். அதுக்கு ஒரு அடி அடிங்க. என்னைக்கு செலுத்துறது? இல்ல பங்குனியில் எடுத்தா புரட்டாசி தானே செலுத்த முடியும். தம்பி யாருமே இல்லை, வயசான ஒரு அப்பத்தா நேர்த்திக்கடன் போட்டுருச்சு, ஆத்தாவுக்கு செலுத்தி ஆகணும். எல்லா செலவும் உன் செலவு தான். அந்த கிழவிக்கு நீ தான் சோறு வாங்கி தரணும், அனாதப்பா. அதுக்கு தம்பி நீ இறக்கப்படணும். தம்பி அடி பிரிடா, யாருமே இல்லை. ஓ அதுல பெருசுல எங்க சிங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். காசு இல்லாட்டா அந்த கிழவி அங்கனையே போட்டு கொண்டுருவேன். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, காசு இல்லை என்றால் மதிப்பு குறைந்து விடும் என்பது. வீட்டுக்கார மாட்டியே அப்படித்தான், டெய்லி 5000 கொடு, கலை புருஷனுக்கு ஃப்ரை ரைஸ் அதுவா ஃப்ரை ரைஸ் போடும். அப்போ வீட்டுக்காரர் 5000 கொடுத்தோடனே காலெல்லாம் அமுக்கி விடும். காலை நீட்டுங்க ராகுல். ராகுலா சரி, காலை நீட்டுங்க கோகுல். அவன் கோகுல் கிடையாது, அவன் தான் கோல். 5000 ரூபா கொடுத்தா எல்லாமே நடக்கும். இதே புருஷன் 100 ரூபா கொடுக்கட்டும், அவன் காலை லேசா பட்டுச்சுன்னா ஒரே எத்துத்தேன், அங்கிட்டு போட வெண்ணமேனே. ஏன்னா காஜிலேன்னா எல்லாத்துக்கும் மதிப்பு குறைஞ்சிடும். உண்மைதானே தம்பி? இங்க வாங்க தம்பி. இவர் என்ன செயின் அக்குற மாதிரியா இருப்பாரு? என்னப்பா நீ என்ன வேலைக்கு வந்த? தாளமா? ஏன் அதை அங்கே வச்சுட்டு வர? ஏன் முண்டமா அவன் அதை கழட்டி போட்டு போடா வெண்ணமேனே. என்னடா மனநோயாளி மாதிரி திறேன், ஆனா திறமையானவன். ஏன்னா பரமே சொல்லியிருக்கேன், பரமே வாந்தி எடுத்ததெல்லாம் சொன்னது வந்தேன் அவனுக்கு இவன் கையால். தம்பி இதுல வாலிமை வைப்பா சிங்கா, வாலிமை வைங்க சிங்கா. சொல்றதுக்குள்ள நாடாமே முடிஞ்சிடும். வாட் இஸ் யுவர் நேம்? என்ன லேடிஸை கிஸ் அடிக்கிற மாதிரி வர்ற? என்ன இல்ல ஏதோ கேட்டீங்க. உன் பேர் என்னடா? மயிர் மயனே. ஓ என் பேரு. உன் பேர்? என் பேரு தாசில்தார்ட்ட போய் கேட்டு வர்றியா? தம்பி உன குடிய வச்சு 2 அடி அடிக்கிறியா? அப்புறம் பண்ண 200 ரூபா தர மாட்டேன், 70 ரூபா. உன் பேர் என்னடா? சதீஷ். சதீஷ். லூசாடா? லூஸ் எதுவும் கூட்டு வண்டியலாடா? கடிச்சு போற அதை கொண்டாங்க தம்பி. தொங்காசு உங்க அப்பா பேர் என்ன? சத்திவேல். இந்தா ஒரு கோகேஸ் ஒன்று எழுதிக்க. அப்பா வேற என்ன? சத்திவேலு. ரொம்ப நடிக்கக்கூடாது, காசு இல்லாமல் தெருவில் விட்டுருவேன். உசுரம்பட்டியில் 4 பேரை சூம்ப விட்டு போயிடுவேன். உடனே பூதி வாரத்தானே கணிக்கிறாங்க அவங்க, அதையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. அண்ணன் பாடுறேன். சரிங்கண்ணே. சரின்னு சொல்லக்கூடாதா? சரிண்ணே. நான் பாடும் போது நீ இந்த இருக்குல்ல பையா, ஒருவேளை சவராஷ்டாவா இருப்பேன். பையா கித்னா கிண்ணா 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 காலை டொங்காசு தெரியும்.
பாட்டு பாடவா? நீ பாடுங்கண்ணே. நீ போடணும். நல்லா போடுவேண்ணே. இதுல போடணும். போட்டு காமி. எதுல? இதுல. இதுலயா? போடு. அந்த மாதிரி. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே நீ ஏன் வெண்ண ராசா. ஏன் பச்சை ராசா இருக்க கூடாதா? ஏலே நான் பாடும் போது இதை போடுறா. போடுறேனே. கருத்த மச்சான் கள்ளத்தான் நான் எதுக்கு வச்சா இந்த இதெல்லாம் இவர் அம்மா பெரிய டிஎம்ஸ். நீ பாடக்கூடாதா முண்டை. ஓ நான் வாசிக்கிறேன், நீங்க பாடணும். கருப்பான கையாலே கைய போடுச்சா. பைய பிடிக்க கூடாதா? தம்பி விகேசி செருப்பு இருந்தா 2 சோடி கொடுவேன். தாளம் போடுறா. அப்படி சொல்லுனே. தாளம் சொன்னா போடுவேன். ஏர் போடிக்கே கைகள் இடை போடிக்கே நீ ஏலே என்னமோ முருகன் கோயில் பஜனைக்கு போற மாதிரி போற. என்னடா அங்கதானே போயிட்டு இருந்தேன், கூட்டி வந்துட்டாங்க. உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும். போயிரு. ஒரு கொலை விழுந்துரும். போயிரு. போடா. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வந்தேன் பறவை மையன். வாட் இஸ் யுவர் நேம்? My name is Raman. சத்தமா பேச மூஞ்சிரு முண்டை. உன் பேர் என்ன? My name is Raman. உங்க அப்பன் பேரு? My father name is. போய் உங்க அம்மாட்ட கேட்டு வா. இவ்வளவு யோசிக்கிறேன். உன் பேர் ராமன், உங்க அப்பன் பேரு பரமன், உங்க ஆத்தா பேரு சோமன். என்ன படிக்கிறீங்க? 6th standard. இங்க யார இங்க எதுக்குடா வந்த தெரியலையா? தாளம் போடுறியா? உனக்கா நான் பாரு. சீச்சி சீரனு நீச்சி சீச்சி சீரனு நீச்சி. இதை வித்துட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டு குசி விட்டு போ. நீர் சத்து இல்ல முண்டை, நீர் கசிவு. ஆமா இவர் தானே வாட்டர்மலன் திவாகரு. நீர் சத்து இல்லையா? அவன் பிறந்ததே சத்து இல்லாம திர்றான்டா. யாரா? ஆடல் அரசி. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் திறமையா ஆடும், திறமையா பாடும். நகைச்சுவை நடிகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என் அன்பு சகோதரி. பயங்கரமா பேசுவா என் அன்பு சகோதரி சாந்தி அவர்கள். டான்ஸ் அண்ட் காமிக். வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. சுக்கதங்க ரட்ட முள்ள செம்மவள்ளி முட்டா முள்ள வந்த முள்ள என்ற புள்ள வாழை மத்திய வச்சிக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆன் இந்திய ரேடியோ. அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் ஏதாவது ஒரு கெட்டப் போடணுன்றதுக்காக என்ன கெட்டப்புனே சொல்ல தெரியாத அளவு கெட்டப் போடுவேன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒளி ஒளி அமைப்பு என்ன மைஜெட்டு பேர் MS ராஜா ஒளி ஒளி நிலையம் ஜோதில் நாயக்கனூர் MS ராஜா ஒரு பாட்டு போடுச்சிங்க.